ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பாருங்க வரலாறு. ஹே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டே 2 இன் மும்பை. நேற்று நைட்டு லோனாவாவில் போய் பயங்கரமாக மூட் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நிறையா சாப்பாடெலாம் சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பியாச்சு நம்ம ஃப்ளாட்லேருந்து. ஸோ நேற்று ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மெட்ராஸ் டாக்கீஸ் அப்படின்ற அந்த ஷாப்பில் தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலாக ஃபுல் சவுத் இண்டியன் ஃபுட்லாம் கிடைக்குதுங்க. ஸோ இட்லி, தோசை, பூரி, உங்களுக்கு எல்லாமே நம்ம சவுத் இண்டியன் ஃபுட் எல்லாமே கிடைக்குது. நம்ம பசங்களோட வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியா கேட், அதுக்கப்புறமா வந்து ஃபெரி ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த ஃபெரி இருக்க ஏரியாவுக்கு தான் வந்து நம்ம வந்து போகலான்றது பிளானு. பெரிய நல்லா ஃபுல்லாக ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்தியா கேட் போகலாம். இப்படி நம்ம கன்டினியூ பண்ணலாம் வாங்க. சென்னையிலேருந்து இங்கே வந்தாலும் நம்மளுடைய ஃபுட்டை நம்ம வந்து மறக்காமல் நம்ம பசங்க வந்து சரியாக பேட்டிங் ஆடுறாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இன்னும் ஜெயின் ஃபுட்டு, நோ சோடா. ஸோ சோடா பவுடர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் வர இருக்குது மெனு சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் ஆக்சுவலாக நாங்கள் நேற்று வந்தோம்னா நேற்றும் இந்த இடத்துல வந்துருந்தோம், வந்து சாப்பிட்டோம். நேற்றும் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கும் அப்படி சாப்பிட்டோம். நம்ம ஆள் பாருங்கள், மைசூர் மசாலா சாப்பிட்டு இருக்காரு தலைவர் சேட்டா. வணக்கம் மக்களே. பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மும்பையோடைய அந்த ஃபேமஸான ஒரலி சீலிங் பிரிட்ஜில் தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டோல் பிளாசா கிட்ட வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு செம ஃபன்னான ஒரு மொமெண்ட் நடந்தது. இங்கே போலீஸ்கிட்ட மாட்டினோம். நம்மளை ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நல்லா செஞ்சாங்க. அதுக்கப்புறமா மரியாதையோட திருப்பி அனுப்புனாங்க. அது என்னன்றது உங்களுக்கு அப்புறமா நான் சைலண்ட் ஒயிட்டில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த சீலிங் பிரிட்ஜோடைய டோல் பிளாசாவில் நிற்கிறோம். இதை அப்படியே கிராஸ் பண்ணி வேறு லெவலில் இருக்குங்க இதோடைய வியூ. அந்த பக்கம் கிராஸ் பண்ணோன்னா அந்த பக்கம் இருக்க ஆக்சுவலாக மெரைன் டிரைவ்க்கு நம்ம போயிடுவோம். ஸோ வாங்க, ஒரே ஃபன்னாக இருக்க போது இந்த டிரைவ். வழக்கம் போல் தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மத்திய அரசோட அந்த ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் கொஞ்சம் வேலை பண்ணுற மாதிரி தெரில. பாருங்க, இந்த பக்கத்தில் இந்த பாம்பே ஆக்சுவலாக உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஒரு மினி துபாய் ரேஞ்சுக்கு அந்த சைடில் ஃபுல்லாக இருக்குங்க பில்டிங்ஸ் எல்லாமே. 7647361 ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ரைடு. டாலை கிராஸ் பண்ணியாச்சு. ஹலோ பாருங்க, சட்டா கீப் லெஃப்ட். பாருங்க, ஃபுல் இந்த இடத்துல ஃபுல்லாக அந்த ஹார்பருடைய ஷிப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க நிறையா. ஹார்பரும் ஆக்சுவலாக வந்து ஃபுல் கனெக்ட் ஆகிருக்கு. சூப்பராக இருக்கு. ஓகே பாருங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா தூரத்தில் அந்த பிரிட்ஜு, சீலிங் பிரிட்ஜ். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மும்பை வேறு லெவலில் இருக்குங்க. வந்தாச்சு பாருங்க. இந்த பக்கம் கடல், அப்படியே கடலை கிராஸ் பண்ண உடனே இந்த பிரிட்ஜ் இருக்குது. ஓகே, பிரிட்ஜு கிட்ட வந்தாச்சு. பிரிட்ஜு கிட்ட நம்ம ஆக்சுவலாக ஆல்ரெடி பிரிட்ஜு மேலே தான் இருக்கோம். பாருங்க, கடலில் ஷிப்ஸாக இருக்குது. பாம்பே நல்லா செம்ம வெயிலாக இருக்குங்க. கிளைமேட் பயங்கர ஹியூமிடாக இருக்குது. வந்துட்டோம். பாருங்க, வேற லெவலில் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகுது பாருங்க. இந்த பிரிட்ஜ் வேற லெவலில் இருக்கும். நம்ம ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே வந்திருக்கோம். இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க. நம்ம இங்கே பாம்பேயில் ஒர்க் பண்ணோம். 2014-16 ஒர்க் பண்ணோம் இந்த டியூரேஷனுக்குள்ளே. அப்போ ஆல்ரெடி ஃபுல்லாகவே போயிருக்கோம். பட் இருந்தாலும் ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி வரோம். அதே மாதிரி அதே இந்த ஜெய்ஜாண்டிக்காக பயங்கர மெஜஸ்டிக்காக செம்மையாக இருக்குங்க பார்க்கவே. சான்ஸ் கிடச்சா அந்த ராம் சேத்து இருக்க அந்த புது பிரிட்ஜுக்குமே வந்து போகலான்னு இருக்கோம்.
பட் நம்மளுடைய ஸ்கெடியூல் ஆக்சுவலாக ரொம்ப டைட்டாக இருக்குது. எப்படின்னு பார்த்துட்டு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக அந்த ராம் சேது பிரிட்ஜும் போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். ஏன்னா அதுவுமே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. வாவ், சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரிட்ஜுமே விளையாண்டி தான் கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சைடு பாருங்கள், 583 ஃபுல் பில்டிங்ஸுங்க. பாம்பே ஒரு மினி துபாயாக இருக்குது இந்த இடத்துல. வேற லெவலில் இருக்கு பாருங்க. ஓகே, ஹார்பர் மாதிரிலாம் வர இருக்கு. சூப்பருங்க, வேற லெவல். ஓகேங்க, ரொம்ப லாங்காக வந்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாகவே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த சீலிங் பிரிட்ஜ் எல்லாம் தாண்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி தாஜ்மஹல் ஹோட்டலில் தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். மெரைன் டிரைவில் இருக்க அந்த தாஜ் ஹோட்டலில் பார்க்க. அப்படியே சான்ஸ் கிடச்சதுன்னா நம்ம இங்கேருந்து அந்த எலிஃபெண்ட் கேவ்ஸும் போகலான் தான். பாருங்கள், ஆன் த வேல வந்து ரிலையன்ஸோடைய முதல்வர் திரு அம்பானி அவர்களுடைய வீட்டுக்கு தான், வீட்டு வாசலில் இருக்கோம் நம்ம. அங்கே பாருங்கள், அண்டிலியா பில்டிங். எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ எம் நாட் ராங் அது பேர் கரெக்டாக அண்டிலியா தான். அது பாருங்கள், பயங்கர சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று அப்படி நம்மளால தலையை தூக்கி பார்க்க முடியலைங்க. 23 ஃப்ளோர்ஸோ 24 ஃப்ளோர்ஸோ அந்த பில்டிங்கு. ஓகே, ஃபுல்லாக மறைச்சிடுச்சு இந்த பக்கம் மரங்கள்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய டிரைவுக்கு அப்புறமா போலீஸ்க்கு ஃபைன்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மும்பையோட ஃபேமஸான இந்த தாஜ் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், வரலாறு சிறப்பு மிக்க இந்த தாஜ் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். பக்கத்துலேயே இந்த பக்கமே ஒரு ஓப்ராய் ஹோட்டல் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான இந்தியா கேட். இந்தியா கேட்டா கேட்வே ஆஃப் இந்தியாவா, நானே குழம்பிட்டேன் பாருங்க. ஸோ இந்த பக்கம் ஃபுல் புறாக்கள்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் அந்த பக்கம். ஆக்சுவலாக அந்த சைடு போயிட்டு அங்கே வந்து இந்த ஃபெரி போகும் அந்த எலிஃபெண்டா கேவ்ஸ்க்கு. ஸோ அந்த ஃபெரியில் வந்து திருப்பி நம்ம அங்கே வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு திருப்பி உள்ள க்ளோஸாக வந்து இந்த இந்தியா கேட் உள்ள க்ளோஸாக வந்து போயிட்டு அப்படியே நம்ம அந்த vlog அப்படியே நம்ம கன்டினியூ பண்ணுவோம். பாய்ஸோடு வந்திருக்கோம். ஸோ இதோடைய என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் டிடெக்டரில் தான் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி வரணும். இந்த பக்கம் பார்த்தீங்களா, இது என்னது கேட்வே ஆஃப் இந்தியாவா இந்தியா கேட்டாது? கேட்வே ஆஃப் இந்தியா தானே? கேட்வே ஆஃப் இந்தியா மும்பை. கேட்வே ஆஃப் இந்தியா மும்பை. கரெக்டு பாருங்கள். போன இதில் வந்து நம்ம தப்பாக வந்து சொல்லியிருக்கோம். நம்மக்கிட்ட கேமரா இருக்குது பையா. அவ்வளோதான் பாருங்கள், ஒரு வரலாறு சிறப்பு மிக்க இடம்ங்க. அது பயங்கர சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த பக்கம் தாஜ், ஃபேமஸ் தாஜ்மஹல் ஹோட்டல். இந்த பக்கம் பாருங்கள் ஓப்ராய். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபெரி பாயிண்ட். அதுதான் போது பாருங்கள். ஆமாம், 45 மினிட்ஸ் ஸோ அப்போது ஃபெரி பாயிண்ட்டு ஃபன்னாக இருக்கும். உங்கள் இஷ்டம், அது வேணா போகலாம், வேணான்னா நோ. பயங்கர ஃபன்னாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம பாய்ஸ் ஆல்ரெடி என்ன தெரியுங்களா, வெயில் செம்மையாக இருக்குங்க. அது ஒரு பெரிய ட்ராபேக்கு. அது இல்லாமல் கடல்கிட்ட வேறு இருக்குமா, வெயில் பொழக்குது, கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ அது ஒன்று தான், மற்றபடி ஓகே. பாருங்க, இந்த சைடில் இருந்து அப்படியே தண்ணிக்கிட்ட க்ளோஸாக வந்துட்டோம் நம்ம. பாருங்கள், ஏன்னா மெரைன் டிரைவ் பார்த்தீங்கன்னா மெரைன் டிரைவுமே ஃபுல்லாக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக இந்த வாட்டர் ஏரியா. இருங்க, நம்ம பசங்கிட்ட பேசிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து போன ரைடு போவோமா வருவோம் வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு நம்ம வருவோம். ஏன்னா பசங்க வேணான்றானுங்க. ஸ்டில் அவனுக்கிட்ட செக் பண்ணிவிட்டு ஃபெரியில் போகிறோமா இல்லையா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. நம்ம அந்த எலிஃபெண்ட்டாக தான் ஆக்சுவலாக வந்து போகிறோம். ஸோ இதுக்கான டிக்கெட் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன், அதாவது அப் அண்ட் டவுன் வந்து 260 rupees per person. ஸோ இது வந்து ஃபன்னாக இருக்க போகுது அந்த ரைடு. நான் ஆல்ரெடி போயிருக்கேன். மேலே போகிறத விட கீழே தான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெஸ்ட்டு. நம்ம கீழே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது பாருங்கள், நல்லா ஃபன்னாக இருக்கும். கீழே இங்கே உட்காந்துடலாம், இப்படியே இங்கே உட்காந்துருங்க, கீழே உட்காந்துடலாம். மேலே வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேலே தாங்க முடியாது இந்த வெயிலை. மேலே நான் பார்த்துருக்கேன்.
ஒரு 45 மினிட்ஸ் வந்து ஆக்சுவலாக போகும். இந்த இது மேலே போனால் 10 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக வரையா, ஆனால் மேலே வந்து ஓவர் வெயிலாக இருக்குங்க. மக்கள் எல்லாம் ஃபுல்லாக ஃபெரியில் ஏறிட்டோம். பாய்ஸும் உட்காந்துட்டாங்க. ஒரு கடுவு ஏதோ நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியாம நாங்களே வந்திருக்கோம். ஸ்டில் என்னென்னு பார்ப்போம். ஃபன்னாக இருக்க போதா இல்லை ஒரு கடியாக இருக்க போதா அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். இந்த பாருங்க, இந்த பக்கம் இந்த போட்டில் போக அந்த பக்கம் வெயில் அடிக்கும். இது வந்து ஒரு ஃபன் மொமெண்ட் இருக்குது. ஓகே, நம்ம எப்போ நம்மளுடைய அந்த ஃபெரி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி கிளம்புவோம். இதுக்கு தான் 2000 ரூபா கேட்டான். 1000 ரூபா எக்ஸ்ட்ரா தந்து ஜாலியாக போயிருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்தியா கேட்லேருந்து ஆக்சுவலாக கிளம்புறோம். பின்னாடி தான் அந்த இன்ஜின் இருக்குது. ஸோ அந்த இன்ஜினுடைய நாய்ஸ் பயங்கர ஹெவியாக இருக்குது. பாருங்க, தாஜ் ஹோட்டல், இந்தியா கேட் எல்லாம் அப்படியே வந்து நம்ம இதுதான் நம்ம கப்பல் இருக்குது. அந்த இடம் கப்பலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சு சமையல்லாம் பண்ணுறான்னு நினைக்கிறேன் நம்ம ஆள். அப்படியே போயிட்டு அப்படியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஹார்பர் லேனுங்க. இங்கேருந்து போயிட்டு அந்த எலிஃபெண்ட் ஒரு 45 மினிட்ஸ் பயங்கர ஃபன்னாக இருக்கும் அந்த ரைடு ஃபுல்லாகவே. நம்ம அப்படியே தான் பண்ண போகிறோம். அப்படியே வாங்க, இப்போ பேக்லேருந்து வந்தாச்சு. நம்ம ஃபெரி இருக்க ஏரியா அது ஃபுல்லாக. நம்ம பாய்ஸ் இங்கே பார்க் ஆகிட்டாங்க. அப்படியே அந்த முடிச்சுட்டு அந்த ஃப்ரண்ட்டு ஃபெரியோடைய ஏரியா தான் அது. ஃபெரியும் அப்படியே போயிட்டு பாருங்க, ஃபெரியோடைய ஃப்ரண்ட் டெக் இது ஃபுல்லாக ஹார்பர் உள்ளவெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக கனெக்ட் ஆக போகுது. ஹார்பரில் கனெக்ட் ஆகிட்டு அங்கேருந்து ஆக்சுவலாக தூரத்தில் தெரியுதுங்க அந்த எலிஃபெண்ட்டாக ஒரு மவுண்டன். அது அங்கே நம்ம சென்னையில் இருக்க அந்த மகாபலிபுரத்தில் எப்படி இந்த கேவ்ஸ் அதெல்லாம் இருக்கோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபுல்லாகவே அது வந்து இருக்கும். இங்கே இந்த ஃபெரி வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து ரைடு இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, இந்த சீ பேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சீ பேட்ஸ்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே இருக்கும்போது வந்து நம்ம எதாவது போட்டோன்னா நம்மக்கிட்ட வந்து டேரெக்டாக நம்ம கைக்கிட்டே வந்து வாங்குவோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஸ்நாக் பாரும் இருக்குது, உள்ள கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பயங்கர நல்லா ஃபன்னாக இருக்குங்க. ஒரு 45 மினிட்ஸ் ரைடு நம்ம டைம் பாஸ் ஆகி ஓடும், நம்மளும் என்ஜாய் பண்ணலாம். இந்த பக்கம் பார்க்க நிறைய யாட்சஸ்லாம் இருக்குது, லக்ஸரி யாட்சு அதெல்லாம் இருக்குது. பின்னாடி உங்களுக்கு தூரத்தில் இருக்குது ஹார்பர் பாருங்கள், மும்பையோடைய ஹார்பர். சேட்டா அந்த பக்கம் மும்பைக்கு ஃபேமஸ் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு சேட்டா தாங்க. மும்பையுடைய ஹார்பர் பாருங்கள். நம்மளுடைய கடற்படையுடைய ஷிப் எதுவும் அங்கே நிற்குது. 64 இருக்குது பாருங்கள். மும்பை ஹார்பர் ப்ளஸ் நம்மளுடைய கடற்படையுடைய கப்பல்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கேயே 2 தெரியுது. அந்த ஹார்பருக்குள்ளே 2 கப்பல் இருக்குது. சரக்கு கப்பல்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தூரமாக இருக்குங்க. ஆக்சுவலாக தூரத்தில் இருக்குது. 3 இருக்குங்க. உள்ளே 1 இருக்குது. இங்கே அந்த பக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது மொத்த ஹார்பரோட வியூவும் தெரியுது. இந்த பக்கம் ஏதோ ஒரு பெரிய ஏதோ பழங்காலத்து பில்டிங் மாதிரி ஏதோ இருக்குங்க. என்ன பில்டிங்னு தெரியல. இது பழங்காலத்து பில்டிங் மாதிரி ஏதோ இருக்குது. அதுக்கு ரொம்ப க்ளோஸாக தான் போகிறோம் நம்ம. ஓகே, பயங்கரமாக காற்றடிக்குதுங்க ஃபுல்லாக. அது எப்படி கேட்குதுன்னு தெரியல. நல்லா காற்றடிக்குது ஒரு பக்கம். இந்த பக்கம் ஒரு பில்டிங் வேறு இருக்குது. அப்படியே பாருங்கள் மும்பை ஹார்பர் லைன். அந்த தூரத்தில் நிறைய ஷிப்ஸ் இருக்குங்க. தூரத்தில் நிறைய ஷிப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக தண்ணி கொஞ்சம் கலங்களாக இருக்குது. வேறு ஒரு மாதிரி தண்ணி ப்ரௌனாக இருக்குது. அந்த இடத்துல ஆக்சுவலாக வேறு கலர் இருக்குது. அந்த இடத்துல அந்த வாட்டர் அந்த சீயோடைய ஆக்சுவல் கலர் வந்துருக்கு. இந்த இடத்துல மட்டும் ஒரு மாதிரி கலங்களாக இருக்குது. மேபி இந்த பில்டிங் இருக்கனால போல இருக்குது. வேறு எனக்கு தெரிஞ்சு இந்த கேமராலே தெளிவாக தெரியுது. இந்த தண்ணியோடைய கலர் வேறு, அங்கேருந்து அப்படியே கலர் மாறுது. அங்கே வந்து ப்ளூவாக மாறுது பாருங்கள்.
க்ரூஸ் ஷிப்லாம் இருக்க மாதிரி இருக்குங்க இந்த ஏரியாவில். ஃபன்னாக இருக்கும் போல இருக்கு. இன்னொரு 30 minutes ரைடு இருக்கும் பாருங்க. அவ்வளோதான், தண்ணியோடைய கலர் அப்படியே மாறிடுச்சு இந்த இடத்துல. அக்வா ப்ளூ வந்துடுச்சு. அக்வா ப்ளூ கிடையாது, இது ஓஷனுடைய நார்மல் ப்ளூ கலர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இவ்வளோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் ஓஷன் கார்னெட்டுன்னு இருக்குது அந்த கப்பல். ஸோ ரெஸ்கியூ ஜோன்லாம் வர இருக்குங்க. ஓஷன் கார்னெட் கப்பலுக்கு ஒரு ஆங்கர் போட்டு கண்ணு மாதிரி நின்றுட்டுருக்க கப்பல். அங்கே இன்னொன்று இருக்குது, ஓஷன் டோட்டா இதெல்லாம் இருக்குது. ஸோ அது வேறு இருக்குது. அங்கே இன்னொரு ஷிப் இருக்குது. நல்ல ஷிப்ஸ் எல்லாம் பயங்கர க்ளோஸாக பார்க்குறவங்க. ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஆங்கர் போட்டு நின்றுட்டுருக்கு இந்த ஓஷன் கார்னெட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓஷன் டோக்வைஸ். ஸோ அது ஆக்சுவலாக மூவ் ஆகிட்டு இருக்குங்க அந்த ஷிப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹார்பருங்க, அந்த ஹார்பருடைய சைட்லேயே நம்ம அதை ஆக்சுவலாக இந்த ஃபெரியில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஃபெரியில் வந்து ட்ராவல் ஆகி வந்துட்டு இருக்கோம். பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ஷிப் இருக்குங்களா. அப்படியே இந்த சைடு வந்தோம்னா இங்கே ஒரு ஷிப் இருக்குது, சி சீட்டா மும்பை. பாருங்க, ஆக்சுவலாக ரொம்ப உள்ளெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணலை, அப்படியே அந்த ஹார்பர் உள்ளே வந்து ஃபுல்லாக நம்ம வந்துட்டுருக்கோம். இந்த பக்கம் பாருங்கள் ஷிப்பு. ஸோ திருப்பி இவன் கூட நல்லா க்ளோஸாக வந்துட்டோங்க. ஓஷன் டர்க்வைஸ் மும்பையோடைய ஷிப்பு தான் போகிறது. கப்பல் கொஞ்சம் பழைய கப்பல் மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா பழைய கப்பல் போல இருக்குது. எல்லாரும் நல்லா க்ளோஸாக பார்க்க முடியுது. ஓ இல்லைங்க, இவனுமே ஆங்கர் போட்டு நின்றுட்டு தாங்க இருக்கான். ஆனால் எதுக்கு நிற்கிறாங்க இவங்கெல்லாம்? ஹார்பருக்கு ரொம்ப க்ளோஸாக நிற்கிறாங்க சொன்ன மாதிரி. நல்லா ஃபன்னாக தான் இருக்குது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாகவே, இந்த ரைடு ஃபுல்லாகவே. மும்பையுடைய கப்பல் தான் அது. அங்கே இன்னும் நிறையா இருக்குது, அப்படியே ஒட்டி ஃபுல்லாக அங்கங்கே இருக்குது. சின்ன 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 கப்பல் மாதிரி இருக்குது. சீச்சீட்டா பாருங்க, சீச்சீட்டா அங்கே நின்றுட்டுருக்கான். சீச்சீட்டா சர்வே. இது ஏதோ ஒரு பழைய கப்பல் ஒன்று இருக்குது, தீரான்னு சொல்லிட்டு இந்த பக்கம். ஸோ எல்லோராவில் சாரி எலிஃபண்டா கேவ்ஸில் கன்டினியூ பண்ணுவோம். ஸோ பாருங்கள், துபாய் கிளாமர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஷிப் ஒன்று நிற்குது. நம்ம அந்த போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கப்பலுடைய பேரே பாருங்கள், மஜூரோ துபாய் கிளாமர். நல்ல பெரிய ஷிப்புங்க அது. எம்ராத்துக்கு துபாயோடைய சிம்பிள்லாம் இருக்குங்க. துபாயோடைய ஒரு கப்பல். இல்லை எண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருக்கான்ன்றது தெரியல. எண்ணெய் எனக்கு மோஸ்ட் ப்ராப்ளம் எனக்கு தெரிஞ்சு எண்ணெய் தாங்க எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து இங்கே மும்பையில் நிறைய ஆயில் ரிஃபைனரிஸ் இருக்குது, இங்கே டெலிவரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி லைட்டாக அந்த பெட்ரோலியம் ஸ்மெல்லு இருக்குது, ஆயிலோட ஸ்மெல்லும் இருக்குது. மோஸ்ட் ப்ராபர்லி ஆமாங்க போட்டிருக்காங்க ப்ரிசர்வ். ப்ராப்பரான ஒரு இதுதாங்க, ஏன்னா ஃபுல் பைப் லைன்ஸ்லாம் வேறு இருக்கான். எம்ராத் நல்ல செம்ம பெரிய ஷிப் வேறு ஸ்டார்ட் ஆகி அதுதான் இன்னொன்று இருக்குது, அதுவும் நல்ல பெரிய ஷிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக ஆங்கரே நம்ம நின்றுட்டுருக்கோங்க. தெரிஞ்சு நல்லா ஹெவி வெயிட்டுக்காக அப்படி நிற்கும்னு நினைக்கிறேன்.
அங்கேயுமே க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஒரு கப்பல் ஒன்று நின்றுட்டுருக்கு. இன்னுமே ஒரு பெரிய ஷிப் தான். சரி ஓகே வாங்க, நிறைய ஷிப் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சாச்சு. ஷிப்பை பார்த்து வச்சுருக்கோம். நம்ம முடிஞ்சால் இன்னொரு அளவு போய் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். இல்லை டயர்டாக இருந்துச்சுன்னா திருப்பி இன்னொரு இது மாதிரி பெரிய பிடிச்சி ரிட்டர்ன் ஆகிடுவோம். ஸோ பாருங்கள், நம்ம இறங்குற இடம் பாருங்கள், பெரிய விட்டு ஆக்சுவலாக இறங்குறோம். இப்போ நம்ம இறங்க போகிறோம். நல்லா ரஷ்ஷாக இருக்குது. இறங்கியாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் இன்னொரு ஃப்ரீ இருக்குது. அப்படியே எல்லாம் இறங்குறாங்க வேறு இங்கேருந்து. பின்னாடி தான் பாருங்கள், இதோட இன்ஜினும் பின்னாடி தான் இருக்குது.